ஒரு மனிதனுக்கு முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் தான். அப்படி பெற்றோர்கள் ஆக்னஸுக்கு ஆசிரியர்களாக இருந்திருப்பார்கள் என்றால், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பல விதங்களில் அறிந்தும் முயற்சி செய்திருப்பார்கள், அறியாமல் எத்தனையோ காரியங்களை அமைத்து கொடுத்திருப்பார்கள். அப்படி நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக வளருவதற்கு அந்த குடும்ப சூழ்நிலையில் இருந்த ஒழுங்குமுறைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. ப்ரெசன்ட்லி வந்து எனக்கு நம்ம கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்பாலஜெட்டிக்ஸ்னால் நம்மளோட ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கான புக்ஸ்லாம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன். பட் அதோட சீட் எனக்கு எங்கே வந்தது அப்படின்னா, ஸ்கூல் டைம்லலாம் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் வந்து அப்பா நாளாக பேசுவோம். இந்த மாதிரி பைபிள் எவ்வளோ உண்மையான ஒரு புக்கு, எப்படி 40 ரைட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து எழுதியிருக்காங்க, நம்மளோட ஆண்டவர் எவ்வளவு உண்மையான தேவன், எப்படி வந்து அவரோட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து பைபிளை பத்தி ரீட் பண்ணதுல இருந்து தான் எனக்கு எப்படி நம்ம வந்து ஒரு செக்யூலர் சொசைட்டில ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு வர ஆரம்பிச்சுது. அண்ட் நானும் என்னோட சிஸ்டரும் ஸ்டார்டிங் ஸ்கூல் டைம்லலாம் சேர்ந்து உட்காந்து இந்த டெய்லி பிரெட் அப்படின்னு இந்த எஸ்சியோட டெய்லி புக்ஸ் இருக்கும், அதை ரீட் பண்ணி நான் அவளுக்கு டீச் பண்ணுவேன், அவங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பா. அண்ட் நாங்கள் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகுறப்போ இந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க காலேஜில் ஸ்கூலில், அதுக்கு பைபிளில் என்ன ஆன்சர்ஸ் இருக்குன்னு வி ஹாவ் டிஸ்கஷன்ஸ். நிறையா டைமில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்ல அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி வீட்டில் ஒரு அட்மாஸ்பியர் இருந்ததுனால வெளியில் போகிறப்போ ஆண்டவரை பற்றி தைரியமாக ஒரு இடத்துல பேசுறதுக்கு வந்து எனக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. அதே மாதிரி எங்கே போனாலும் வந்து சின்ன வயசில் ஒரு ஆசையாக அம்மா சொல்லுவாங்க, நீ VBS போனால் கண்டிப்பாக எல்லாம் சொல்லி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ஓகே நம்ம வசனத்தை சொல்லணும், வசனத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக எனக்கு இருந்தது. ஸோ போத் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் எனக்கு வீட்டில் கொடுத்த அந்த ஒரு அட்மாஸ்பியருக்காக ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு காட். ஃபேமிலி ப்ரேயர் சிஸ்டம் எப்படி வச்சுருந்தீங்க வீட்டில்? ஓகே, எங்கள் அப்பா வந்து ரயில்வேல லோக்கோ பைலட்டாக இருக்கிறதுனால டைமிங்ஸ் ரொம்ப அன்டைம் ஷெட்யூலாக இருக்கும். பட் அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் சம்டைம்ஸ், ஆர் லேட் ஆனாலுமே எங்களுக்கு சின்ஸ் அப்பா லேட் நைட்டில் வர்றதுனால முழிச்சிருப்போம் அந்த டைம் வரைக்கும். சேர்ந்து வி வில் சிட் அண்ட் ப்ரே. அண்ட் அப்பா ப்ரே பண்ணுவாங்க, நாங்கள் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்ட அப்புறம் நான் இல்லைன்னா என் தங்கச்சி நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அண்ட் இந்த பைபிள் ரீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்றது நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் டைமில் தான் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. நார்மல் டின்னர் டைமில் சும்மா பேசிகிட்டு இருக்கிற டைமில் இந்த கேள்வி கேட்குறேன், இதுக்கு யாருக்கு பதில் தெரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்பா சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் அபவுட் த பைபிள் வந்து இட் வென்ட் whenever we had time we had that. அண்ட் அது வந்து அதை நான் ரொம்ப ட்ரெஷர் பண்ணுறேன் பிகாஸ் that laid the foundation for all my future relationship with God. ஆக்னஸ்னுடைய அப்பா ஒரு சியர்ஃபுல் பர்சன். அந்த காலத்தில் லைஃப் பாய் சோப்புக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், லைஃப் பாய் இருக்கும் இடம் ஆரோக்கியம் இருக்கும் இடம்ங்கிற மாதிரி. அதனால் இவங்க அப்பா மிஸ்டர் ஜெபராஜ் இருக்கிற இடம் எப்பவும் கலகலன்னு சந்தோஷமான இடமா இருக்கும். குட், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வந்தப்போ பவர் டைம்னு ஒன்று வச்சுருந்தோம். ஓகே, ஆமாம், எவ்ரி வீக் வைக்கணும்னு கணக்கு. ஆனால் ஒன்ஸ் இன் 15 days நான் இல்லாத டைமில் கூட ஆன்ட்டி செய்வாங்க. நான் ஆன்ட்டி 2 பிள்ளைங்க வட்டமாக உட்காந்துருப்போம், ஒரு பாட்டு பாடி அதெல்லாம் பண்ணிவிட்டு முதல் ரவுண்டில் வந்து எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட், அப்பா அம்மா தம்பி அக்கா மற்றவங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஒரு அப்ரிஷியபிள் பாயிண்ட் சொல்லணும். அது எல்லாம் முடிஞ்சவொன்னே அதுக்கு ஒரு சின்ன ஜெபம். அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், சரி பண்ண வேண்டிய காரியம். அப்பா போன வாரம் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் கூட்டிகிட்டு போகாது மட்டும் இல்லை, சாரி நான் போக முடியலங்கிறது கூட சொல்லலை. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போகும், இப்படி ஒரு ரவுண்டு வரும். அப்புறம் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3வது வேதத்திலேருந்து ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இதனோட அடிப்படையில் நம்ம எப்படி இருக்கணும், குடும்ப உறவில், அக்கா தம்பி உறவில், கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கணுங்கிறத பேசி அப்புறம் ஜெபம் பண்ணி முடிப்போம். நீங்களும் அழகாக அந்த டைமை
டைனிங் டேபிளில் வாட் எவர் டைம் இஸ் அவைலபிள் அதை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அக்னஸ், உங்களோட கூட பிறந்த தங்கச்சி பேர் பிளஸ்ஸி இல்லை? ஏஞ்சலினா பிளஸ்ஸி. இப்போ நீங்கள் தங்கச்சி கூட சண்டை போட்டிருக்கீங்களா? இது சொல்றது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் நம்மளோட டேர்ம்ஸ்ல, பட் சண்டை பயங்கரமாலாம் போட்டது இல்லை நாங்க. ஓ அப்படியா? சின்ன வயசுல இருந்தே we were known to be a very lovey dovey sisters. அதனால சண்டை போட்டது இல்லை. பட் அது ஷேரிங் கேரிங் இந்த மாதிரி விஷயத்துல. ஆமா, அது சின்ன வயசுல இருந்தே ஐ ஹேட் அ வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் மை சிஸ்டர். தேங்க் காட் ஃபார் தட். சின்ன வயசுல எப்படின்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் 6 years ஏஜ் கேப். அதனால நான் படிக்கிறப்போ அவளுக்கு சின்ன வயசுல ஆக்ஷன் சாங் சொல்லி தர்றது, மனப்பரவசம், ஒரு மாதிரி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன். செகண்ட் மதர் மாதிரி. ஆமா ஆமா. பட் அவ வளர்ந்த அப்புறம் வந்து ஆண்டவர் கிருபையில அவளும் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இன் காட்ல வளர்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஐ டெல் இட் டு மை சிஸ்டர். ஷீ இஸ் லைக் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் நிறைய இடங்கள்ல என்னோட விசுவாசம் குறையிறப்போ அவ வந்து எனக்கு சொல்லுவா, இவ்வளோ உன்னோட விசுவாசம் குறையிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு. ஷீ ஹைலைட்ஸ் சர்டன் திங்ஸ் டு மீ. ஸோ எனக்கு ஒரு 24/7 கிறிஸ்டியன் ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு என் தங்கச்சி மூலமாக வரும். ஸோ எங்கள் 2 பேருமே சேர்ந்து ஆண்டவர்கிட்ட வளர்றதுக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப உதவி இருக்கு. நான் நிறைய தடவை எடுத்த உடனே காலேஜில் நடக்கிற ஸ்மால் திங்ஸை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஐ டெல் இட் டு மை சிஸ்டர். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்கு கொடுத்த பாரம் இன்னொருத்தருக்கு ரொம்ப அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ எனக்காக ஜெபம் பண்றது, அவளுக்காக நான் ஜெபம் பண்றது, அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு எங்களோட சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப எனக்கு ஹெல்ப். ஓ எக்ஸலண்ட், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி உங்களுடைய உறவு அக்கா தங்கை என்கிற நிலையும் தாண்டி நண்பர்கள் என்கிற நிலையிலையும் அதோடு கூட ஆவிக்குரிய நண்பர்கள் என்கிற நிலையில இருந்தது ஒரு நல்ல ஹோல்சம் குரோத்துக்கு நல்லா உதவி செய்திருக்கு. அப்பா அம்மா நல்ல மாதிரியா சொன்னீங்க. அவங்களுடைய உறவுல கடினமான நேரங்கள், ஒரு தீர்மானம் எடுக்கும் போதோ அல்லாவிட்டால் ஃபினான்சியல் ஸ்ட்ரெயின் வரக்கூடிய காலகட்டத்திலோ, இப்படிப்பட்ட தருணத்தில் அவங்க அந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அது எப்படி உங்களுக்கு மாதிரியா இருந்திருக்கும்? ஷியோர் அங்கிள். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஐம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட் பிகாஸ் மேஜர் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் பேரண்ட்ஸ் டுகெதர் எடுத்திருப்பாங்க. பட் என்னோட காலேஜ் டைம்லேருந்தே என்னால் சொல்ல முடியும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஹவ் பீன் தேர் இன் த ஃபேமிலி. அஸ் இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ அம்மாவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அண்ட் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் எங்கள் ஒப்பீனியன்ஸையும் கேட்பாங்க அம்மா அப்பா. எனக்கும் என் தங்கச்சிக்கும் வேற ஒப்பீனியன் இருக்கும். அண்ட் ரீசென்ட்லி ஆல்சோ வி ஹேட் அ மேஜர் டிஸ்அக்ரிமெண்ட் அபவுட் ஒரு பர்டிகுலர் ஒரு மேட்டர். ஆனால் வந்து இந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் வரும்ன்றது வந்து காட் நோஸ்ல. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காரு. காட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் தென் த ஹஸ்பண்ட், த ஒய்ஃப் அண்ட் த சில்ட்ரன். ஸோ 3 மேஜர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. எல்லா ஒப்பீனியனும் எனக்கு இது ஆண்டவர் காமிச்சது, உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்குன்றப்போ ஆஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அல்டிமேட்லி வி டேக் த ஃபாதர்ஸ் ஒப்பீனியன். அதை குறித்து ஜெபம் பண்ணி இந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, இப்போவே எங்களுக்கு அந்த பர்டிகுலர் டெசிஷன்ல சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் வந்து at the end of the day ஒரு ஆளோட டெசிஷன் தான் we have to take. ஸோ அப்பாவோட டெசிஷனை நாங்கள் எடுக்கலான்னு இருக்கோம். லெட் யுவர் விஸ்டம் கைட் அஸ் அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஸோ ஆனஸ்ட்லி நாங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபேமிலி, சண்டே வந்ததில்லைன்னு ஐ வுடன்ட் சே. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்திருக்கு, பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே காட் இஸ் த சுப்பீரியர்ல. ஸோ அவரோட பீஸை கொடுத்து அவர் ஞானத்தில் நம்மளாம் வந்து ஃபால்ட்டி ஹியூமன்ஸாக இருந்தாலும், நம்மளாம் அப்பப்போ தப்பு சண்டைகள் போட்டாலுமே அவரோட ஞானத்தை பிடிச்சிட்டு மன்னித்து அன்பு செலுத்தி வாழ்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கார். பிறம்பை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான்னு போட்டிருக்கு, மகளையும் பகைக்கிறான்னு நீங்க வச்சுக்கலாம். அப்படி திருத்தப்பட வேண்டிய காலகட்டங்களில் அப்பா அம்மா என்ன விதமான முறைகளை கையாண்டாங்க? ஏன்னா இந்த காலத்தில் வந்து பிள்ளைகளை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுங்கிறது பெருவாரியாக பரவி வருது. அதனால் பிள்ளைகள் இன்றைக்கு வித்தியாசமான முறையில் வளர்ந்து வருவதை பார்க்குறோம். உங்களுடைய பேரண்ட்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? கண்டிப்பாக இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோன்னா ஆக்னஸ் மாதிரி யாரும் அடி வாங்கினதில்லை அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நல்லாவே நான் வந்து சின்ன வயசில் நான் பண்ணுறது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து நான் அடி வாங்கியிருக்கேன். இப்போ கூட தெரியுது.
ஸோ அந்த டைம்ல வந்து அப்பா இந்த வசனத்தையே சொல்லுவாங்க. நான் அடிச்சு முடிச்ச உடனேயே வந்து உடனே கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசுவாங்க. அப்பா ஏன் அடிச்சேன்னு தெரியுதா உனக்கு? உன்னை அடிக்கிறப்போ எனக்கு அப்பாவுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னு தெரியுதா? திஸ் இஸ் த ரீசன் யூ காட் திஸ் பீட்டிங். அண்ட் இது இல்லைன்னா உனக்கு லைஃப் எப்படி இருக்கும், இது இருக்கிறதுனால உனக்கு லைஃப் எப்படி திருத்தப்படும்னு சின்ன வயசுலேயே ரொம்ப நேரம் அப்பா பேசுவாங்க என்கிட்ட. எனக்கு அப்போ அந்த அடிச்சது தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் that definitely helped me அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நிறைய சொல்றாங்க this is good parenting, that is good parenting அப்படின்னு. ஆனால் as Bible believing Christians we should know what the word of God tells us. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அங்கிள், தகப்பனோட கடிந்து கொள்ளுதல், தாயோட புத்திமதி வந்து it is never changing, it is always helpful. அண்ட் அது வந்து நல்லாவே நான் அண்ட் as an elder டாட்டர் நான் இன்னும் அதிகமாகவே அடி வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு வந்து தேர் அப்ரோச் வாஸ் டிஃப்ரெண்ட். நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பிராக்கெட் ஃபார்முலா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டோன்னா தே வில் சிட் மீ டவுன் அண்ட் டாக் வித் மீ. ஸோ இது வந்து தவறான வழி, இது வந்து சரியான வழி, சாய்ஸ் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், அஸ் பேரண்ட்ஸ் வி கேன் கைட் யூ அப்படின்ற ஒரு மெச்சூர் டாக் வீவ் ஹேட். ஸோ அடிக்கிறது, கடிந்து கொள்ளுதல் வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பேரண்டிங் தட் த பைபிள் பிரிஸ்கிரைப்ஸ். அதனால அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆண்டவரோட ஞானத்தை வச்சு பேரண்ட்ஸ் அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு இம்பார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நத்திங் கேன் கோ ராங். We are in a fast changing world. Many things are changing, but certain things never change. In other words, there are things unchangeable. அப்படி வேதத்தில் அருமையா தங்கச்சி கோடிட்டு காட்டினாங்க. இந்த குழந்தைகள் வளர்ப்பு முறையிலோ, கணவன் மனைவி உறவிலோ, குடும்பத்தை குறித்த காரியத்திலோ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ, பிரம்பை கையாடுவதிலிருந்து கடினமாக பிள்ளைகளுக்கு கடிந்துரைக்க வேண்டிய காரியங்களை சொல்லுவதிலிருந்து எப்படி தேவ சித்தத்தில் குடும்பம் கட்டப்பட வேண்டும்ங்கிற அழகா சொன்னாங்க. அதில் அவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக அப்பா பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அப்படி கடிந்து கொண்ட பின்னரோ அடித்த பின்னரோ அருகில் அழைத்து அரவணைத்து அந்த தண்டனைக்கோ கண்டிப்புக்கோ காரணம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து இனி அதை செய்யாதிருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு பல்கலைக்கழகமாகவே அவருடைய குடும்பம் இருந்திருக்கிறது என்பதை, ஒரு நந்தவனமாகவே அவருடைய குடும்பம் இருந்திருக்கிறது என்பதை அழகா சொல்லி முடிச்சாங்க. இந்த இனிய சந்திப்பு என்னும் பயணம் இன்னும் முடியவில்லை. இன்னும் அநேக காரியங்களை தேவன் இந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. சகோதரி ஆக்னஸ் உடனான நேர்காணலின் தொடர்ச்சியினை வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.